ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா எங்கள் கிணத்து பக்கத்தில் ரோஜா செடி இருக்குது. அதில் வந்து நாங்கள் வந்து பூ பறிக்க வந்திருக்கோம். அந்த தங்கச்சி இருக்கால நான் பூ பறிச்சிட்ருக்கா. இந்த பூக்கு வந்து சின்னதாக தான் இருக்கும், ஆனால் அது பார்க்க நல்லாயிருக்கும். இந்த வெள்ளை கலர் பிடிக்குமா இல்லை ரோஸ் கலர் பிடிக்குமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்னு சொல்லுங்கள். ஏன்னா ரோஸ் கலர் செடியும் இருக்குது எங்கள் தோட்டத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி வந்து பூ வெட்டிக்கிட்டு இருக்கா. எங்கள் தோட்டத்தில் பூ நிறைய பூத்துருக்கனால நாங்கள் அதை பறிக்க வந்திருக்கோம். இப்போ சரி வாங்க, நான் அடுத்த செடிக்கு போகலாமா? இந்த ரோஸை பாருங்கள், எனக்கு பூ பூக்கலை. இனிமேல் தான் எனக்கு பூ பூக்கும். இந்த ரோஸானா நல்லா பெரிய பூ அழகாக பூக்கும். இந்த ரோஸும் இன்னும் பூக்கும், இனிமேல் தான் பூக்கும், மொட்டு இல்லை. அதுக்கப்புறம் இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துட்டே இருக்குது. அதனால் நல்லா அழகாக சின்ன சின்ன பூ அழகாக பூத்துருக்கு. அப்புறம் இது கனகாம்பரம், அது ரோஸ் செடி, இது எல்லாமே இருக்குது. இங்கே ரோஸையும் தங்கச்சி பறிச்சிட்ருக்கா பாருங்க. அதுமாரி அதுவும் ஒரு பெரிய ரோஸு, அதனால் பெருசாக பூக்கும். நிறைய ரோஸு இது மாரி நிறைய இருக்கும். அவங்களுக்கும் அந்தமாரி ரோஸ் செடி வளர்க்க பிடிக்குன்னா எங்கள் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என் தங்கச்சி இப்போ பூ பறிச்சிட்ருக்கா. இந்த கனகாமரத்தை பார்த்திங்கன்னா ரெட் கலரில் கனகாமரம் இருக்குது. அதேமாரி எல்லோ கலர்லேயும் கனகாமரம் இருக்குது, நிறைய பூத்துருக்கு. ரெட் கலர் வந்து நல்லா செம்மையாக இருக்காது, கொஞ்சம் தான் பூத்துருக்கு. இதை பார்த்திங்கன்னா வந்து இருவாச்சி செடி, நல்லா பெரிய பெரிய பூவாக பூக்கும். இன்றைக்கான பூக்களை இது பிச்சி செடி, அதுமாரி மல்லி செடியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அதிகமாக பூக்கிறதில்ல. எங்கள் தங்கச்சியை பாரு, இன்னும் பூ பறிச்சுட்டு தான் இருக்கா. டக்குன்னு பறி. செடியில் வந்து அதிகமாக முள் இருக்கும், அதனால் பறிக்கிறது கஷ்டமாக இருந்தோடனே நாங்கள் கத்திரி குழச்சி வெட்டி எடுக்கிறோம். இதை பார்த்தீங்களா, அந்த ஆரஞ்சு கலர் ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, நல்லா சூப்பராக இருக்குது. விரிஞ்சால் நல்லாயிருக்கும். அதுமாரி இது மொட்டாக தான் இருக்குது. இதேமாரி நிறைய ரோஸ் இருக்குது, இன்னும் விரியாமல் தான் இருக்குது. இது எனக்கு கொஞ்சம் விரியணும், அது விரிஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து என் தங்கச்சி ஆரஞ்சு ரோஸை வெட்டிட்டா. சரி, இனி போக வேண்டியதான். இந்த ரோஸ்லாம் நல்லா இருந்திருக்கும்னு உங்களுக்கு தெரியும், இந்த ரோஸ்லாம் நல்லா இருக்கும்ன்ட்டு. அதேமாரி இந்த வெள்ளை கலர் இல்லைன்னா இந்த ஆரஞ்சு கலர், ரெட் கலர், ரோஸ் கலர், இந்த இதில் எது பிடிக்குமோ அவங்க வந்து கமெண்டில் சொல்லுங்கள், சரியா? இப்போ நாங்கள் வந்து பூ பறிச்சிட்டோம். பூ பறிச்சிட்டு இப்போ போக போகிறோம். கமெண்டில் சொல்லுங்கள் எந்த பூ பிடிச்சிருக்கு, எந்த பூ அழகாக இருக்குன்னு, சரியா? சரி, நாங்கள் போயிட்டு வரோம். டாட்டா, பாய்.